செறிவு அறிந்து சீர்மை பயக்கும் அறிவு அறிந்து ஆற்றின் அடங்க பெறின். அதனால நான் அடக்கமா இருக்கிறேன்னு சொன்னா மட்டும் முக்கியம் கிடையாது, நான் அடக்கமா இருக்கிறேன்னு சொல்லாமலேயே அடக்கமா இருக்கு. அதுதான் த கிரவுனிங் க்ளோரி, த கிரவுன் ஜுவல். அதுக்கு அற்புதமான உதாரணம் ரமண பகவான். அதுக்கு அடுத்தது நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினுமான பிரிவு. நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பிரிது. ஒரு வசதியுமே கிடையாது, வாய்ப்புமே கட்டுப்பாடு சிம்பிளா இருக்கிறீங்க, அதுபடி அடக்கமா இருக்கலாம். ஆனா அறிவியல் நிலையில் இருக்கக்கூடியவர் அந்த நிலையில் இருந்து கூட திரியாது தன்னிலை மாறாமல் அடக்கத்துடன் இருந்தால் அவருடைய பெருமை மலையை விட உயர்ந்தது என்று திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார். நிலையில் நீ உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் திரியாது மாறாமல், அடக்கத்திலிருந்து மாறாமல் அடங்கியான் தோற்றம். நீ அடக்கத்துடன் இருப்பாயேயானால் உன்னுடைய நிலையானது மலையினும் மான பெரியது. மானன மிகப்பெரியது, அம்மலையை விட உயர்ந்தவனா இருக்க அப்படின்ட்டு ரொம்ப 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 அழகா சொல்ற. நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம். ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி சக்கரவர்த்தியின் திருமகன், சக்கரவர்த்தி திருமகன். அப்படி இருக்கிறவர் தன்னுடைய சீதா பிரிடையை தேடிக்கொண்டு சுக்ரீவனுடன் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்போ போர் மூல போகுது ராவணேஸ்வரனுக்கும் ராமபிரானுக்கும். அந்த நிலையில் அவர் கோபத்துடன் துடித்துக் கொண்டிருக்கிறார். எப்பொழுது அவனை இந்த ராவணனை வதைத்து என்னுடைய துணையாளரை மீட்பேன் என்று. அந்த ஒரு சந்தர்ப்பத்துல விபீஷணர் வர்றார், ஸ்ரீலங்காவில இருந்து லங்கையிலிருந்து வந்து வர்றார். அப்ப லக்ஷ்மணன் பார்க்கிறான், இவன் பரம எதிரி, அது எதிரி தம்பி நம்மள ஆழம் பார்க்க வந்திருக்கான், ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் வந்திருக்கான், இவனை பக்கத்திலேயே சேர்க்கப்படாது, அண்ணா சொல்லுங்க அவனை போட்டு தள்ளிடுறேன், தம்பி அவசரப்படாது, அனுமா நீ என்ன நினைக்கிற, ஐயா கொஞ்சம் நேரம் கொடுங்க. போய் பார்க்கிறார். விபீஷணர் தலை தாழ்ந்து சிரம் கரம் குவிந்து முள்ள நடந்து வர்ற, கண்களில் கண்ணீர் வழிகிறது, நடக்க முடியாமல் நடந்து வருகிறார். அந்த அதிகார அவரிடம் இல்ல தான் வர்றார். அவரை பார்த்து எதிரியும் போல நினைச்சு வரல. ராமா நீங்க தான் சொல்லணும். அப்படியா? அது யாராக இருந்தாலும் சரி தெரியாது அடங்கியான் தோற்றம். என்னை சரணாகதி பண்ணவன் பாவியா இருந்தாலும் காப்பாத்து. அப்பேற்பட்ட ஒரு மகா புருஷர் ராமர். நேர வந்தவன சரணாகதி கால விழற. ராமா எப்படியோ தெரியாம ராவணனுக்கு தம்பியா பிறந்துட்டேன், நான் ஹிதோபதேசம் பண்ணேன், அந்த மனுஷன் நல்ல மனுஷன் தான், மூளை கலங்கி போச்சு, புத்தி இல்லை, எங்கேயோ போயிட்டான், நீங்க தான் காப்பாத்தணும், நல்ல வழி காட்டணும், என்ன நீங்க ஏற்றுக்கோங்க, பவித்திரமா உங்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கக்கூடிய கால ராம என்ன அங்க மட்டும் போன்னு சொல்லிடாதீங்க, நான் நிச்சயமா அந்த நாள் சரணாகி. அப்போ ராமர் லக்ஷ்மணனை பார்க்கிறார். பாத்தியா லக்ஷ்மணன் தலை குனித உண்மைதான். அப்போ ராமச்சந்திரமூர்த்தி எல்லாருமே போற்றாங்க. எதிரியினுடைய தம்பி கூட தன்னை நாடி வந்த இவர் அதை ஏற்றுக்கொண்டாரு. இவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டும் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் இவ்வளவு சிம்பிளா இருக்காரு. எப்பேற்பட்ட பராக்கிரமசாலி, எந்த விதமான சலனமும் இல்லாமல். அதனால் ராமனுடைய புகழ் கோடி மடங்காக்கு கூடுகிறது அத்தனை வானர சேனையினுடைய நெஞ்சங்களிலும். எதிரிகளுக்கே இவர்கள்  கருணை காட்டுறாரு. அப்ப நம்மளெல்லாம் குழந்தைங்க மேல பாக்குற.   அப்ப நம்மளெல்லாம் குழந்தைங்க மேல பாக்குற.   அப்ப நம்மளெல்லாம் குழந்தைங்க மேல பாக்குற.    அப்ப நம்மளெல்லாம் குழந்தைங்க மேல பாக்குற.     அப்ப நம்மளெல்லாம் குழந்தைங்க மேல பாக்குற.
Sir, it is very important. When you have given a siren of warring war, நீங்க போர்னு முழங்கிட்டீங்கன்னா உங்கள் போர் வீரர்களுக்கு எனர்ஜி இருக்கணும், உத்வேகம் இருக்கணும் அந்த போர்க்களத்துல. அப்போ தன்னை லீட் பண்ணிட்டு போற தலைவன் மேல அளப்பரிய நம்பிக்கை வேணும், அவர் ஆற்றலின் மேல். இந்த ஒரு நிகழ்ச்சி வானர சேனைக்கு அத்தனை 1000 யானை மடங்கு பலத்தை கொடுக்கு. இவர் தான் எனக்கு சரியான தலைவர், இவரை பின்பற்றினா நிச்சயமா என்ன அவர் காப்பார். இதுதான் சார் நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம். ராமச்சந்திரமூர்த்தி விபீஷணருக்கு எந்த இன்டர்வியூவும் வைக்கல, எந்த டெஸ்டும் வைக்கல. நீ அது பண்ணு இதை பண்ணுன்னு கேட்டு உன்னுடைய சரணாகதியை ப்ரூவ் பண்ணுன்னு கேட்கல. சரணாகதி அடைஞ்சிட்டியா, நான் பார்த்துக்கிறேன், வா, உனக்கு வேண்டிய நான் பார்த்துக்கிறேன். சார், இந்த திருக்குறள் மொத்தத்துக்குமே ராமாயணம் மகாபாரதம் இருந்தா போறோம் சார். இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னு, அந்த சதாசிவ பிரமேந்திரருடைய குரு இருக்காரு பரமசிவேந்திர சரஸ்வதி, காஞ்சி காமகூட படத்தின் 57வது பீடாதிபதி. அவர் சொல்றார், சதாசிவா ராமாயண மகாபாரத படி நன்னா படிச்சு கரைச்சு குடி, அதை வாழ்ந்து காட்டு, இது 2 போறண்டா உன்னை ஞானியாக்குறதுக்குன்னு சொல்லியிருக்கிறேன். சார், இன்னைக்கும் நம்ம அதான் சார் பண்ணிட்டு இருக்கோம். நான் அதை பண்றேன், ஜெயஸ்ரீ பண்றது, என்ன சார்ந்தவாழ்லாம் பண்றேன். இதுக்கு இணையானது சார் காலத்தால் சாகாத இதிகாசங்கள் சார். இந்த உயர்வை மட்டும் உணர்ந்துட்டா பாரத புண்ணிய பூமியில இல்லைங்கிற நிலை வராது, மற்றவளை வெறித்தோ வஞ்சனை பண்ற புத்தியா வராது சார். இந்த ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் திரும்ப 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 படிக்கிறச்ச நமக்குள் தானாக ஞானம் பொங்கி வழியும். அதை உணர்ந்து படிக்கணும். எப்பேற்பட்ட பகைவனுக்கும் அருள் காட்டுவாய் நெஞ்ச அப்படின்ற ராமபிரான் நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. அது மட்டும் என்ன, எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. எல்லோருக்கும் நன்றாம் பணிதல், பணிவா இருக்கிறது எல்லாருக்கும் நல்லதுதான். அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. பெரிய செல்வந்தனா இருந்தும் நீ பணிவோட இருந்தா அதுதான்டா வேணும். செல்வம் சேர்றச்சே மேல் நோக்கு பார்வை வந்துடும். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரி கொடை பிடிப்பான். அது தெரிஞ்சுக்கிட்டு பார்த்துட்டு அப்படி இருந்தா கூட அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. அவர்கிட்ட ஏற்கனவே பொருட்செல்வம் இருக்கு. இந்த செல்வம் அருட்செல்வமாக அவருடைய நிலையை பல மடங்கு உயர்த்துகிறது வள்ளுவர் சொல்றார். அடக்கத்திற்கு அவ்வளவு மிகப்பெரிய உயர்வு முக்கியத்துவத்தை இவர் தருகிறார். அது என்ன அற்புதமானது. எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. இடது கை கொடுப்பதை வலது கை அறியாமல் கொடுப்பவன் கர்ண வீரன். வறுமைக்கே வறுமையை வைத்ததோர் மாமன்னன் வாழ்க வாழ்கவே. அப்பேற்பட்ட கர்ணன் அர்ஜுனன் எய்த அம்பினால் நிலையிழந்து அப்படியே கீழே விழணும். அம்பு உயிரும் போக மாட்டேங்கிறது, அப்படியே இழுத்துட்டு இருக்கு. கர்ணன் பாக்குறார், ஏதோ ஒண்ணு காப்பாத்துதே இவனை, நான் தானே அர்ஜுனனை போட சொன்னேன். அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம், தர்ம செல்வம், அறச்செல்வம் அவனுக்கு. அப்ப அம்மாவா காப்பாத்து, தர்ம தேவதை காப்பாத்துல. கண்ணன் பாக்குறார், என்னாலேயே முடியலையே. நேர போறார், கர்ணா எப்படி இருக்க ஐயா, என்னாலே உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் தான் சூத்திரதாரி ஆயிற்று. கர்ணா, நான் பார்ப்பனனாக வந்திருக்கிறேன், ஒரு அந்தணனாக வந்திருக்கிறேன். சொல்லுங்கள் அந்தணரே, இந்த போர்க்களத்தில் என்னிடம் எதை நாடி வந்திருக்கிறீர்கள், நான் அதை தர முடியும். கர்ணனுக்கும் தெரியுது கண்ணபிரான் சொல்லிட்டு, கர்ணனுக்கும் தெரியும், கர்ணன் தன்னை தெரியும், நான் என்ன செய்ய வேண்டும். நீ கொடுத்த தர்மத்தையாவது என்னிடம் தாரை வார்த்து கொடு. ஆஹா, என்னிடம் இருப்பதை கேட்டீர்களே நண்பரே, அந்தணரே, மிக மிக மகிழ்ச்சி. இதையாவது என்னால் கொடுக்க முடிந்தது. இந்த போர்க்களத்தில் எதை கொடுக்க முடியும் என்று நான் தவித்துக் கொண்டிருக்கும் வேளையில் என்னிடம் இருந்த அற்புதமான ஒன்றை நீங்கள் கேட்டுவிட்டீர்கள். இதை என்னால் தர முடியும். உங்களுக்கு கோடான கோடு நன்றி சார். இதுக்கு இணை என்ன சார் என்னால கொடுக்க முடிஞ்சதை கேட்டீங்களே, அதுக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு உடனே தத்தம் கொடுக்கும்.
நீ வேற ஏதாவது கேட்டு எதாவது கொடுக்க முடியாத வருத்தம் எனக்கு வரும். ஆனா என்னால் கொடுக்க முடியாத சரியா கேட்டீங்களே, அதுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி. அப்படிங்கிறப்ப கண்ணன் கூட விதித்து கர்ணா என்னை பார் அப்படின்ட்டு விஸ்வரூப தரிசனம் கொடுப்பார். வேற யாருக்கு சார் கிடைக்கும்? கண்ணனாலே மதிக்கப்பெற்ற மிகப்பெரியவர். செல்வர்க்கே செல்வம் தகைத்து ஏற்கனவே பொருட்செல்வத்தை அள்ளி கொடுத்து வாரி கொடுத்த அந்த கர்ணனின் மதிப்பு மரியாதை பல மடங்கு உயர்வாக தெய்வ நிலைக்கு அவரை எடுத்துச் செல்கிறது என்றால் அவர் கொடைத்தன்மை, அவர் எல்லோருக்கும் நன்றாம் பணிதல், அவரிடம் இருக்கக்கூடிய பணிவு, தான் செய்த கொடைத்தன்மையை இடதை கொடுப்பதை வலது கை அறியாமல் அப்பேற்பட்ட நிலையில் இருந்து அருட்செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் வாரி வழங்கியவன் கர்ணன். இந்த குரல் 100க்கு 100 அவருக்கு பொருந்தும். எல்லோருக்கும் நன்றாம் பணிதல், அவர்களும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. ஆக இந்த 5 குரட்பாக்களிலும் அடக்கமுடையின் சிறப்பு பல விதங்களில் உயர்வாக கூறப்படுகிறது திருவள்ளுவ பெருந்தகையால். அதற்கு அடுத்தது போறப்பதான் ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஒருவருக்கு எழுமையும் ஏமா படைத்து. ஆமையெல்லாம் பாத்தீங்கன்னா தனக்கு ஒரு தீங்கு வருது அப்படின்னு 4 கால்களையும் தலையையும் உள்ள இழுத்துக்கும். அது ஓடு அவ்வளவு ஸ்ட்ராங், அந்த ஓட்டை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால ஆமையை புரட்டி போடவும் முடியாது. ஒருமையுள் ஆமை போல், அதுலை போல உன்னுடைய 5 புலன்களையும் பொறிகளையும் சரியாக அடக்கும் கலையில் நீ தேர்வாயேயானார் அமரருள் வைக்கும் உன்னை தேவர்கள் நிலைக்கு கொண்டு செல்லும். ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கில் ஆற்றன் எழுமையும் எழு பிறப்பிலும் கீழருகலும் மேலுலகிலும் ஏமாப்பு உடைத்து உனக்கு அது பாதுகாப்பாக இருக்கும். ஏமாப்பு இருந்தால் பாதுகாப்பு. ஆக அடக்கமாக இருக்கிறது உணர்வினால் அடக்கம் இருந்தது மட்டும் பத்தது கிடையாது. நம்முடைய 5 பொறிகளையும் நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி அடக்கத்துடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிஞ்சுக்கணும். இது பல விதங்களை நாம் பார்த்துட்டு இருக்கலாம். ஒருத்தர் தூங்குற சேர், அதான் இந்த மேனர்ஸ் சொல்லுவாங்க. அந்த மேனர்ஸ்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஒருத்தர் படுத்துட்டு இருக்க அந்த ரூம்ல தட்டிட்டு போறது, இல்லாட்டி உங்களுக்கு வேணும்னா வெயிட் பண்றது, இல்லாட்டி பக்கத்துல தண்ணி எடுத்து நம்ம குடிக்கிறது, இது எல்லாம் எவ்வளவு தூரம் நீங்க அடக்கமா இருக்கீங்கன்னு தெரியும். புலன் அடக்கம் மிகவும் அவசியம். இல்லாட்டா மற்றவர்கள் தூற்றப்படுவோம்னா, ஏன் என்ன இந்த ஆளுக்கு மேனேஜா இல்லாம இருக்கு அப்படிம்பாங்க. அதே நீங்க அடக்கத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்க மேல தானா தனி மரியாதையும் மற்றவங்களுக்கு கிடைக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தானாக இயல்பாக அந்த அடக்கம் உங்களுக்குள்ள வரணும். வியாச பகவான் பிறவியிலேயே மிகப்பெரிய சுகம். வியாச பகவான் அவர் தானே வேதங்களையோ வகுத்தவர். அப்பேற்பட்ட வியாச பகவான் பிள்ளைதான் சுகபிரம்மம். பிறவிலேயே ஞானி. அவருக்கு 5 புலன்கள் 5 அறிவுகள் எல்லாமே இருக்கு. அவர் பாட்டு ஞாபகம் இருக்கு. அப்படியே ஞானம் பிரம்மமாகவே இருப்பார். அவர் ஒரு நாள் அப்படி நடந்து போறார். பொண்கள்லாம் குளிச்சுட்டு இருக்குங்க குளத்துல. அவங்க பாட்டு இஷ்டமா குளிக்கிறாங்க, தண்ணி ஜலக்கிரடை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சுகபிரம்மம் அப்படி நடந்து போறாரு அந்த பக்கமா. பின்னாடியே வியாச பகவான் வர்றார். வந்த உடனே எல்லாமே துணி போட்டு மறைச்சிக்கிட்டு தங்களை. அவருக்கு ஒரே தமாஷா போயிடுது. நான் 70 வயசு கிழவன், அவன் 16 வயசு இளைஞன். அவன் போனா நீங்க பாட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. நான் தாத்தா மாதிரி, உங்களுக்கு என்ன பார்த்து உங்களுக்கு என்ன கூச்சம்? அப்போ அவங்க சொல்றாங்க, அவர் பிறவியிலே ஞானி, அவருக்குள்ள அந்த அடக்கமானது 5 பொறிகளையும் தானாக அடங்கி இருக்குது. உங்களுக்கு பாருங்க இன்னும் அந்த விவேகம் வரல, இல்லாட்டி நீங்களும் சும்மாதான போயிருக்கணும்னு கேக்குறாங்க ஒரு கேள்வி. அப்பதான் வியாச பகவான் புரியுது, அடடாடா தாய் 8 அடி பாஞ்சா வேங்க குட்டி 16 அடி பாயம் போல் இருக்கு. அம்மா தாயே சரி நீங்க குளிங்க அப்படின்னு போற. அந்த பெண்மைக்குத்தான் அந்த சென்சிட்டிவிட்டி அதிகம். அவருடைய பார்வையை வைத்துக் கொண்டே அவருடைய பார்வையினுடைய நிர்ணயம் பண்ணக்கூடியது பெண்மைக்கு உண்டு. ஆக இங்க அவர் என்ன சொல்ல வரன்னு, ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஒரு மனதாக. சார் அது இயல்பா வரணும் சார். அது அப்பா அம்மா அந்த குலத்தலைவையாகும் குணம். வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தர்தான் உள்ளத்தனைய உயர்வு. அதுதான் முக்கியம். அது வீட்லயே வரணும்.
எங்க பேசணும், என்ன பேசணும், எதை பேசக்கூடாது, எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும், எப்படி உட்காரணும், எப்படி எந்திரிக்கணும். சுகபிரம்மம் அந்த ஒருமையுள் ஆமை போயல் அண்ணனுக்கு அவருக்கு இயற்கையாவே இருக்கு. அதனால அந்த பெண்கள் எப்படி குளிச்சுட்டு இட்ஸ் இம்மெட்டீரியல் ஃபார் ஹிம். He has been just walking around and people were also not bothered about his going though they were naked. அவர் பாட்டு போறாரு, இவங்க பாட்டு குளிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பார்வை எப்படி போயிட்டே இருக்கு. வியாசம் பாக்குறாரு, பாத்துட்டு எல்லாம் மறைஞ்சது. ஏய் நான் தாத்தா, நீங்க தாத்தாவா இருக்கலாம், ஆனா பார்வை சரியில்லையே, கேள்வியா வந்திருக்காது. கெட் த பாயிண்ட். வெரி இம்பார்ட்டன்ட். இதுல அந்த இயல்பா வர்றதுக்கு முக்கியமானது பக்தி சரணாகதி ரொம்ப முக்கியம். ஒருமையுள் ஆமை போல இந்த அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்படு. என்னன்னைக்கு நமக்கு அதை பாதுகாப்பு. நம்ம பாட்டு போயிட்டு இருப்போம், எத்தனையோ பேர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. சிவனேன் போறது அதுதான். நம்மளை யாராச்சும் கொஞ்சம் கேட்கறாங்களா பேசுங்க, இல்லாட்டி நம்ம வழியில போயிட்டே இருக்க வேண்டியது. அது உனக்கு நல்லது, மற்றவங்களுக்கு நல்லது. இது மெய் அடக்கம் கூறப்பட்டது. இதுவரைக்கும் அடக்கத்தின் உயர்வு சொல்லப்பட்டது 5 குறள்ல. 6வது குறள்ல உன்னோட மெய் அடக்கம் மிக மிக அவசியம் சொல்றார். யாகாவாராயினும் நான் காக்க காவாக்கால் சோகாப்பன் சொல்லி இழுக்கப்பட்டு. யாகாவாராயினும் நான் காக்க, வீணான பேச்சு, ஒருத்தவரை வருத்தப்படும்படியான பேச்சு, அனாவசியமான பேச்சு தேவையே கிடையாது. அதுக்குதான் 32 பல்லுங்கிற இந்த சிறைச்சாலை நடுவுல அந்த நாக்கு வச்சிருக்கிற 1.5 இன்ச் நாக்கு கட 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 கடன்னு அடி எல்லா ஆச்சையும் கொட்டி தீக்கிறது. ஏன் அப்படி இந்த வாய் மீறி அனாவசியமா பேசுறேன்னு சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு. சோகாப்பர் சோகத்தை அடைவாய், துன்பத்தை அடைவாய். எதனால? சொல் இழுக்கப்பட்டு. மத்தவங்க வேண்டாத சொல் ஒன்று துன்புறுத்தோம். போயா வழிய பார்த்து ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க, வாங்கி கட்டிப்போம். தேவையே கிடையாது. தேவையான்னு வாங்குது. யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப அற்புதமான பின்னணி ஒண்ணு சொல்லலாம். ரமணாசிரமத்துல காவிய கணபதி முனிவர், அவர் இஸ் பிராணவா சோ மச் எலக்ட்ரிஃபையிங். தன்னோட ஸ்டூடெண்ட்ல கூட தூரம் தள்ளி நிற்பார். அவர் தொட்டா ஷாக் அடிக்கும். அப்பேற்பட்ட அந்த தபோக்னி மிகுந்தவர் காவிய கண்ட கணபதி. அவர்தான் ரமணா, ரமண பகவான் என்ற பெயரை சூட்டியது ரமண பிராமண சுவாமி. அவர் அவர் பாட்டு வேற உண்டு, ஞானம் பேசுவாரு, ரமணர் கொண்டு இருப்பாரு. ஆசிரமத்தில் அப்படியே இருக்கல. நிரஞ்சனானந்த ரமணருடைய தம்பி, அவர் தான் அந்த அதிகாரி, சர்வாதிகாரி, மீன்ஸ் இஸ் அ மேனேஜர் ஆஃப் தி ஆசிரம். அந்த ஆசிரமத்துல அவர் எல்லாம் இந்த சட்ட திட்டங்கள், இவா வரணும், தர்மம் பண்ணணும், இது பண்ணணும், இது பண்ணணும்ட்டு இருக்கா. சம்வேர் ஏதோ பேசுறச்சே காவிய கண்ட கணபதி இதை பண்ணு அதை பண்ணாதேன்னு புத்தி சொல்ற. நிரஞ்சனனுக்கு ஒரு ஈகோ, நான் தானே சர்வாதிகாரி, நீங்க இங்க தினம் பிக்ஷை தானே வாங்கி சாப்பிடுறீங்க, பிக்ஷை சாப்பிட்டு வர்ற நீங்க என்ன எனக்கு புத்தி சொல்றது அப்படி கேட்கிற. காவிய கண்ட கணபதிக்கு பயங்கரமா அஃபெக்ட் ஆயிடும். என்னடா நான் தெரிஞ்சு வந்த பையன், நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ யாரா இருந்த எனக்கு என்ன, தினம் இங்க தானே பிக்ஷை வாங்கி சாப்பிடுற, சாப்பிட்டமா பகவானை பார்த்தமா போனமான்னு இரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுற. இவர் பயங்கரமா ஹத்தாயிடுது. நான் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தவன், ரமணரே கதின்னு வந்திருக்கிறவன் இப்படி சொல்லிட்டானே, அப்ப நான் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. இஷ்டம் இருந்தா இரு, இல்லாட்டி வெளியே போ. இந்த வார்த்தையை சொல்ற. இஷ்டம் இருந்தா இரு, இல்லாட்டி வெளியே. காவிய கண்ட கணபதி முனிவர் நேரா வர்ற ரமண பகவானுடைய தியான அறைக்கு. ரமண பகவான் எப்பவும் போல அந்த அருணாச்சலத்தை பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்க. இவர் ரொம்ப நேரம் எதிரில் நிற்கிறார். இவர் மேல பார்வைப்படுது. அப்ப இவர் சொல்றார், பகவானே உங்களுக்கு தெரியாததா, நிரஞ்சனானந்த என்ன வெளியே போ சொல்லிட்டார். போ போ, இந்த வார்த்தை தான் சொன்னது. பெரியவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அச்சர லட்சம் பெறும். காவிய கண்ட கணபதி அந்த ரமணாசிரமத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய புகழ் இத்தனையோ மடங்கு அதிகமா பெறுது. காவிய கண்ட கணபதி முனிவருக்காகவே தனி ஒரு நபர் இருக்கு, கூட்டம் கூடுறது. அவர் உயர்வை அப்ப சொல்றாரு பகவான், பாத்தியா எப்படி இருக்காரு.
இப்போ அப்ப என்ன அர்த்தம்? ஓ அருமை அவனுக்கு தெரியல. ஓ அருமை தெரியாத இடத்துல என்னையா பிரயோஜனம்? ஆக சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு ஆர்குமெண்ட் வந்தாலேயே அங்க தன்மானம் போயிடும். யாரா இருந்தாலும் நான் ஒண்ணு சொல்ல நீ ஒண்ணு சொல்ல. இப்ப நடந்துட்டு இருக்க பாருங்க, இளையராஜா, வைரமுத்து, கங்கை அமரன், ரஜினி, ஒரு கூட்டமே நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? யூடியூப்ல பாருங்க. தேவையா இது? எல்லாருமே தாத்தா ஆயிட்டோம், காடு வாங்குது, வீடு போகுது. இப்போ அந்த ஈகோக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அது வேணாது. அது போல நிரஞ்சனன் தான் சொன்னார், இவர் எது கேட்கணும்? இவர் மரியாதையை காப்பாத்திட்டு கம்னு இருந்தாரா, போனாரா, பகவானை பார்த்தாரா இருந்திருக்கும். இதை பண்ணாது அதை பண்ணாது இவர் ஏன் சொல்லணும்? அவர் ஈகோ கிளாஷ். இது இன்னைக்குல எப்போது இருந்தது, இருக்கும், இனியும் இருக்க போகுது. ஆக யாக்காவாயினும் நான் காக்க, நம்ம பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசுறோம், அதனுடைய பின் விளைவுகள் என்னன்னு யோசிக்கணும் இல்லையா? சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்ட காவிய கண்ட கணபதி முனிவர் நொந்து நூலா பாரு, என்ன போய் இப்படி பேசிட்டாங்க பையன். ரமணர் பாக்குறார். இப்போ அதுக்கப்புறம் தான் அவருடைய புகழ் பல மடங்காக உயர்கிறது. அதனால வீணான பேச்சுக்கள் அவாய்ட் பண்றதே பெட்டர். ஒன்று ஆனும் தீ சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்று ஆகாததாகிவிடும். ஒன்று ஆனும் தீச்சொல், 10,000 நல்ல வார்த்தை சொல்லியிருக்கலாம், அதுல ஒரு வார்த்தை தெரியாம நீ சுடுசொல் சொல்லிட்டீன்னு நன்று ஆகாததாகிவிடும். இவ்வளவு நன்மை செய்யும் பிரயோஜனம் கிடையாது. அற்புதமான திருக்குறள், பிராக்டிக்கல் கைடன்ஸ். நம்ம எவ்வளவோ நல்லது சொல்லிருக்கலாம், நல்லது பேசியிருக்கலாம், தெரியாதனமா ஏதான ஒரு ஹர்ட்டிங் வேர்ட் சொல்லிட்டீங்கன்னா அதுதான் நிற்கும். நம்ம சொல்லும் அவர் மைண்ட் ஆல்வேஸ் கிளிங்ஸ் டு த நெகட்டிவ். என்னப்ப இப்படி சொல்லிட்டீங்க? ராஜா, கோமகன், மகாராணி, இளவரசி, தேவதை, 10,000 சொல்லிட்டு உனக்கு மூளை இருக்கான்னு ஒரு வார்த்தை உரிமையில சொல்லிட்டா அந்த மூளை இருக்க ஒண்ணுதான் நிற்கும் மனசுல, மற்றதெல்லாம் காத்தோட போயிடும். அது போல திரௌபதியை துரியோதனன் என் தொடையில் வந்து அமர்வாய் அப்படின்னுட்டு துச்சாதனன் திரௌபதியை சபையில் இழுத்து வந்த பொழுது துரோணாச்சாரியர் இருக்கார், கிருபாச்சாரியர் இருக்கார், பீஷ்மாச்சாரியர் இருக்கார். அப்ப துரியோதனர் மதப்போட நிக்கிறான், வா என் மடியில் வந்து என்னுடைய தொடையில் வந்து அமர்வாயாக அப்படிங்கிறப்ப அந்த அம்மா கொதிக்கிறாங்க. அப்போ கர்ணன், நீ வேசி, உனக்கு என்ன தகுதி, துரியோதனன் சொன்னதை செய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றான். எப்பேற்பட்டவன் கர்ணன்? மிகப்பெரிய கொடைவள்ளல், ஞானவாதி, நியாயவாதி, தன் மனைவியுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவன், கிருஷ்ண பரமாத்மா மேல அளவற்ற மதிப்பு உடையவன், மரியாதையுடன் ஒரு வார்த்தை, நீ வேசிதானே, சொன்னதை செய். அப்போ அந்த திரௌபதிக்கு அந்த சுடு சொல் ஒண்ணு பட்டுடுது. அது என்ன ஆகுது கடைசியில? அது விளைவு அவருடைய தேர் எடுத்து வெளியே ஆழத்தில் புதைந்து கொள்வது. பூமாதேவி அந்த சக்கரத்தை இழுத்து வைத்துக் கொள்கிறாள். என் மகளை நீ துன்புறுத்தினாய் அல்லவா, துன்பப்படு, உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய புண்ணியம், உன்னுடைய நற்செயல்கள், உன்னுடைய குணநலன்கள் மண்ணோடு மண்ணாகட்டும். அந்த நிலையில கர்ணன் செயலிழந்து போறான். அப்ப பொறி தட்டுது, நான் சொன்ன வார்த்தை. கடைசியில தன் உயிருக்கு மன்றாடி கொண்டிருக்கும் பொழுது திரௌபதியிடம் மன்னிப்பு கேட்டார். சார் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் சார். தப்பு பண்ண ஒத்துக்கணும் சார், அது சும்மா ஜபர்தஸ்த் பண்ணக்கூடாது, தெரியாத பூசி மழுப்ப கூடாது. கர்ணன் அங்கு உயர்ந்து நிற்கிறார். திரௌபதியும் ஒரு அன்னையாக, தாங்கள் என் தமையனாரே, என்னுடைய கணவர்களின் தமையனார் அல்லவா, உங்கள் மீது எனக்கு மரியாதை இருக்கிறது, முடிஞ்சு போச்சு. ஆனால் எத்தனை நல்லது பண்ணினாலும் அந்த வேசி என்று அவன் சொன்ன சொல் மகாபாரதம் முழுக்க கடைசியில் அவன் சாகர வரைக்கும் வருதில்லை. திருவள்ளுவர் நெத்தியடி அடிக்கிறார். அதனால்தான் ஒன்று ஆனும் தீ சொல் பொருட்பயன், தப்பி தெவிதி எவ்வளவோ பண்ணாலும் ஒரு சொல்லு சொல்லிட்டா நன்று ஆகாததாகிவிடும். எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கலாம், அதெல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும், காத்தோட காத்தா போயிடும், ஆத்தோட ஆத்தா போயிடும். நீ செஞ்ச அந்த தப்பு ஒண்ணுதான் நிற்கும். அதனால அடக்கமுடைமைங்கிறது நம்முடைய மெய்யடக்கம் இருக்கணும்,
அடக்கத்தினுடைய பெருமை தெரியணும், அடக்க நம்ம சொல்லில் இருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது, தீயினால் சுட்ட புண் உள் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்ட. இந்த ரெண்டுத்துக்குமே கர்ணன் தான் உதாரணம். இந்த ரெண்டு குரலுக்கும் கர்ணன் சொன்ன அந்த ஒரே ஒரு சொல், தீயினால் சுட்ட புண் உள் ஆறும். நீ தெரிஞ்சோ தெரியாமல கையில பட்டுடுது ஒரு மேட்ச் ஸ்டிக், அது ஆறிடும். ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரா திட்டி இருப்பான், நீ மடைய உருப்படாதவன், அது இன்னைக்கு நேரத்தை கூட பத்திக்கிட்டு வரும். உள் ஆறும், தீயினால் சுட்ட புண் உள் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீப்புண் பட்டு எடுத்தோன்னா அது ஆறிடும். ஆனால் அதனுடைய வடு இருக்கு பாருங்க, அந்த ஸ்கார், அது என்னைக்கு தழும்பு, அது எப்பவுமே இருக்கும். அதனாலதான் வள்ளுவர் சொல்றார், எப்பவுமே நீ பேசுற வார்த்தையில இனிமை இருக்கட்டும், இல்லாட்டி வாயை பொத்திக்கிட்டு அடக்க தொடங்குடா. உன்னுடைய சொல்லடக்கம் முக்கியம், பொறி அடக்கம் முக்கியம் என்று சொல்லி வந்தவர் கடைசியில், கதம் காத்து கற்று அடங்கல் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. கதம் காத்து, கதம் என்றால் கோபம். கோபம் மூக்குக்கு மேல வரும், ஈகோ இருக்க வழக்கு. கதம் காத்து கற்று அடங்கல், நம்ம கோபப்பட்டு இழுத்து போட்டுக்காம உருப்படியா இருக்கணும்ன்ற புத்தி கலையை கற்று அடங்கல், அடக்கத்துடன் இருப்பவன். செவ்வி, செவ்வி என்றால் மனம் மொழி முக பாவங்கள். சார் நீங்க ஈஸியா உங்க ரியாக்ஷன் உங்க முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உள்ள பொங்குறீங்களா, உள்ள திட்டிக்கிட்டு இருக்கீங்களா, இல்லாட்டி உண்மையாலுமே பாராட்டிக்கிட்டு இருக்கீங்களான்னு. செவ்விங்கிறது அந்த முகம், முக பாவம். சார் என்ன அற்புதமான வார்த்தை சார். கையெடுத்து கும்பிடும், அதாவது எத்தனை முறை கும்பிடணுமோ திருவள்ளுவர், அது எனக்கே தெரியல நிஜமாலுமே. செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து, அறம் பார்க்கும் அவனது பொறுமையான வழி நடத்த. அறம் பார்க்கும், அந்த அறம்னா தெய்வம், அந்த அற தேவதை உன்னை பார்த்துக்கிட்டே இருக்குமா. ஆற்றின் நுழைந்து, நீ நடக்கக்கூடிய வழியை நுழைந்து. எப்போ? கதம் காத்து கற்று அடங்கல், உன்னுடைய கோபத்தை காட்டாமல் அதே நேரத்தில் அதை ஏற்றுக்கொண்டு, இதுக்காகத்தான் கோபம் இருக்கு, அறியாமையில பேசிட்டு இருக்கான்ற கற்று அடங்கல் ஆற்றுவான். அப்படின்னு பொறுமையுடன் இருந்தால் உன்னுடைய செவ்வி, உன்னுடைய முகமானது அந்தளர்ந்த மலர் போல் நிச்சலமாக இருக்கும். அது எப்போ? அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து, நீ எப்படிலாம் அழகா உன்னை நீ வடிவமைச்சிட்டு இருக்கான்ட்டு அந்த அறக்கடவுள் பார்த்து உன்னை பாராட்டுவார். சார் இது முத்தாய்ப்பு சார். கோபமோ தாபமோ காம குரோத மோக லோப மதம் ஆச்சரியா, இந்த உட்பகைவர்கள் இல்லாம விஸ்ராந்தியா சிவனேன்ட்டு, அப்பா நீ கொடுத்த வாழ்க்கை thy will be done. உனக்கு தெரியாததா, வாழ்க்கை என்பது ஒரு நாடகம், இதில் என்னை பொம்மைலாட்டமாக ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார், உன்னுடைய விருப்பம் நிறைவேறட்டும், thy will be done, thy will be done போய்கிட்டே இருந்தோம்னா அதுவே இறைவனிடம் நம்மை கொண்டு சேர்க்கும்ட்டு நான் சொல்லல, திருவள்ளுவர் சொல்றேன். கதம் காத்து, எப்பெல்லாம் ஒரு நிலை இழந்து கோபம் வருதோ கற்று அடங்குவார். வெறுமனே அப்படியே சப்ரேஷன் கிடையாது, சப்ரேஷன் காசஸ் எக்ஸ்ப்ளோஷன். அதனை இயல்பை ஆராயுங்க, அது காமமோ மோகமோ லோபமோ மதமோ ஆச்சரியம், அந்த உணர்வுகள் வரைச்சா இந்த உணர்வு என்னை என்ன பண்ணுது, என் உடம்புல என்ன பண்ணுது, என் மனசுல என்ன பண்ணுது, கற்று அடங்குவான். இது தேவையா? தேவையான்னு நினைக்கிறச்சு அது போயிடும் உங்களை விட்டு. செவ்வி அவருடைய அழகை அறம் பார்க்கும், அந்த தர்ம தேவதை பாப்பா, பையன் நல்லா வந்துட்டு இருக்கான், இவன் எனக்கு தகுந்த கருவியாக இருப்பான், இந்த உலகத்திற்கு நல்லதை புரிய இவன் ஒரு தக்க கருவியாக எனக்கு இருப்பான் என்று அந்த அறதேவதை உன்னை அணைத்துக் கொள்வார். இந்த அற்புதமான திருக்குறள் முத்தாய்ப்புடன் இன்னைக்கு நம்ம அடக்கமுடைமைய ரொம்ப அழகா பண்றோம். இதுக்கு ராமாயணம் மகாபாரதம் தினமும் படி, ரொம்ப 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 முக்கியம். என்ன பொறுத்த மட்டும் அதுல இல்லாதது ஒண்ணுமே கிடையாது. இந்த திருக்குறள் எனக்கு பிடிச்சது கடைசியில அந்த அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து என்னை என்னமோ பண்ணுது. நம்ம நல்ல ஒரு வார்த்தையை நம்ம நிம்மதியா எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு போயிட்டோம்னா அந்த இறைமை நம்ம கூடவே இருக்கிறத உணரலாம். அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து, நம்ம பையன் என்ன பண்றான் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு மௌன குரு இருக்க, அவர் பாராட்டின போறோம், வேற யார் பாராட்டும் தேவையில்லை. அதுக்கு என்ன பண்ணணும்? கதம் காத்து கற்று அடங்குவான் ஆற்றுவான் செவ்வி, அது இயல்பா வரணும்.
சும்மா ஊர் புகழ மிச்சணும் மத்தவங்க புகழணுன்றதுக்காக கண்ட்ரோல் பண்ணிட்டு பிரச்சனையே கிடையாது. உன்னை நீ முதல்ல மாத்தி, அப்பதான் நீத்தார் பெருமை நிலை நம்மை அடங்கும். ஆக அடக்கமுடைமை என்பதை அற்புதமாக வள்ளுவர் நமக்கு எப்படி முதல் 5 திருக்குறள்களில் நமக்கு அடக்கமுடையினுடைய பெருமையை நமக்கு சொல்கிறார். 6வது திருக்குறளில் ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் என்பது உள்ளுணர்வில் உன்னுடைய அடக்கமுடைமை உணர்வை நீ புரிந்து கொண்டு பாராட்டுவது பத்தாது, அதை செயல்முறையில் காட்ட உனக்கு பொறிப்புலன்கள் அடக்கம் தேவை, மெய் அடக்கம் தேவை அப்படி சொல்றாரு. அப்புறமா இந்த 7வது 8வது 9 3 திருக்குறள்களிலும் மொழி அடக்கம் சொல்றார். அந்த மொழி அடக்கத்திலேயே நம்முடைய எப்படி நிரஞ்சானந்த சுவாமிகள் கவ்ய கண்டமனும் கணபதி முனிவரை புண்படுத்தியது, எப்படி கர்ணன் அந்த ஒரு வார்த்தை அவனை புதைக்குழியில் தள்ளியது என்று பார்த்துட்டு நாம. ஆக மெய்யடக்கமும் தேவை, அடக்கமுடைய சிறப்பை நாம் அறிய வேண்டும். அதே நேரத்தில் நாம் மெய்யடக்கமும் கூட வேண்டும். சொல் அடக்கம் மிக மிக அவசியம். கடைசியில் உன்னுடைய முழுமையான முகபாவம், உன்னுடைய நினைவு, உன்னுடைய பேச்சு, உன்னுடைய செயல்கள் எல்லாமே அடக்கத்துடன் இருந்தால் அறம் பார்க்கும் மாற்றி நுழைந்து தர்மத்தாயின் மடியில் நீ அழகாக வீற்றிருப்பாய். அதை விட பெரிய சிம்மாசனம் நமக்கு தேவையே கிடையாது. போற்றுபவர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும். ஏற்றதொரு கருத்தை என் மனம் எடுத்துரைத்தால் எவர் வரினும் நில்லே நினைச்சு. அம்மா இருக்கா பாத்துப்பா, அம்மா உனக்கு உண்மையா இருக்கேன்னு நீ பாத்துக்கோ, எனக்கு என்ன தேவைன்னு உனக்கு தெரியும், அது போதும் எனக்கு என்ற ஒரு அற்புதமான குரலுடன் திருவள்ளுவர் சூரிய இந்த அடக்கமுடைமை இந்த அதிகாரத்தை முழுமை பெற வைக்கலாம். நன்றி, வணக்கம். பார்க்கலாம். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் எந்தூசியாசம். சந்தோஷமா இருங்க, அன்போட இருங்க, ஆற்றலோட இருங்க. அடக்கமுடைமை ரொம்ப அவசியம். ஏன்னா எங்கேயோ ஒரு இப்படிங்கிறதுக்குள்ள போயிடும். நம்முடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் எங்கேயோ சறுக்கி விட்டுடும். அதனால்தான் 1008 நல்லது எப்பேற்பட்ட அற்புதமான திருக்குறள் சார், எப்பேற்பட்ட அற்புதமான திருக்குறள். ஒன்று ஆனும் தீச்சொல். வள்ளுவர் எப்படிலாம் அனுபவிச்சிருப்பாரு பாருங்க. ஒன்று ஆனும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின். தப்பி தவறி ஏதோ தெரியாம சொல்லிட்டேன்டா பகவானு, நன்று ஆகாததாகிவிடும். 1008 நல்லது பண்ணாலும் எப்படி மிகப்பெரிய ஒரு பால் கலையத்தில் ஒரு துளி விஷம் விழுந்ததை போல, மிகப்பெரிய ஒரு அற்புதமான வெள்ளை சுவரில் ஒரு கருப்பு புள்ளியை போல, அந்த கருப்பு புள்ளி தான் உருத்தம். அந்த பால் ஒரு துளி விஷம் தான் விஷத்தை கலக்கும். அதுதான் உலகத்திற்கு பெரிய தெரியும். இந்த செஞ்ச மற்ற நல்லதெல்லாம் காணாம. அதனால்தான் வள்ளுவர் he gives a caution in 3 குறள்கள்ல 7, 8, 9 உன் சொல்லடக்க முக்கியம்டா, சொல்லடக்க முக்கியம்டா, சொல்லடக்க முக்கியம். அதனால ஒரு பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்து பேசு. மெய்யடக்கத்துக்கு ஒரு குறள் தான் கொடுத்தார், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மெய்யடக்கத்துக்கு ஒரு குறள் தான் கொடுத்தார். கையை கால கட்டியா கட்டி பிடிச்சிட்டோம் கம்மன் இருக்கலாம். உடம்பு 1008 கேள்வி கேட்கும். ஒரு அழகான பொண்ணு போச்சுன்னா இது மனசுல 1008 பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா உலகத்துக்கு தெரியாது. அது மெய்யடக்கம். அது பத்தாது. 3 குறள்கள் உங்கள் சொல்லடக்கத்திற்கு சொல்றாங்க. வாயில கெடுற நாம நுணலும் தன் வாயால் கெடும். ஒரு தவளை கம்முன்னு இருந்தா பரவாயில்ல, அது பாம்பு தானே காட்டி கொடுக்கும். அது போல நம்ம வாயில் தான் கெடுறோம். கடைசியில நீ நிஜமாலுமே முழுமையாக அடக்கத்தினுடைய ஒரு உருவமாக இருந்தால் தர்ம தேவதை உன்னை அனைத்து இந்த மடியில் வச்சுப்பாடா. இதை விட வேற என்னடா வேணும்? அதுதானடா நீத்தார் பெருமை அப்படின்னுட்டு வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு அழகா உடன் கூட வரவங்க எல்லாருக்குமே நன்றி தான் நான் சொல்லணும். உங்களால் தான் எவ்வளவு ஒரு ருசிச்சு நான் திருக்குறளை படிச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஆனந்தமா இருக்கு, எனக்கே திருப்தியா இருக்கு. ஓகே, ஜெய் குருதேவ். புதன்கிழமை. தேங்க்யூ.